அப்பா குடித்து விட்டீர்களா? குடித்து விட்டீர்களா? என்ன ஜி நீங்களா பேசுறீங்க? முழுமையாக குடித்து விட்டீர்களா? ஆமா ஜி. ஏன் நீங்க குடிக்கலாம்னு வச்சிருந்தீங்களா ஜி? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே கண்ணெல்லாம் கிராசிங்ல போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ வந்து தண்ணியை குடிச்சிட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயரியா இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா தண்ணி எக்ஸ்பைரி ஆகுமா, அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி ஏன் எக்ஸ்பைரி ஆகுது, ஸோ இதற்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, அதனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகாத ஒரு தண்ணி இருக்குது, அது என்ன தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வாங்க சர்ச்சீஸ் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி இந்த தண்ணியை பற்றி நான் வந்து யோசிச்சே இருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த காமெடி வீடியோ பார்த்துட்டு நான் யோசிச்சே இருக்கேன், ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது நேரே வந்து நான் தண்ணியை வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து தண்ணி எக்ஸ்பைரி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் ஸோ வந்து கீழே நான் கொடுத்துருப்பேன். ஸோ வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணி எக்ஸ்பைரி ஆகாது. நேரே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொருள் வந்து என்றைக்குமே கெடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதற்கு சுற்றி உள்ள என்விரான்மெண்ட் ஸோ வந்து ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு அட்மாஸ்பியர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ தண்ணி அன்னிலே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில்ஸ் ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டில்ஸ்லும் ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணும் தண்ணி. ஸோ நேரே பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து நீங்கள் பாண்ட்ஸ் அன்னிலே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ வந்து வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அன்னிலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக வந்தால் கண்டிப்பாக வந்து கண்டாமினேட் ஆகும். தவிர்த்து தண்ணியை நீங்கள் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கக்கூடாத இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ள எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது அப்படின்னா கண்டிப்பாக பல நூற்றாண்டுகள் தண்ணி வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எப்போனாலுமே குடிச்சிக்கலாம் தண்ணியை. ஏன் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை அதனாலே பார்த்தீங்கன்னா தண்ணி நீங்கள் வந்து பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும்னா ஸோ வந்து பிஹெச் லெவல் வந்து 7ல் மெயின்டைன் ஆகும். ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா 8. ஸோ கீழே போச்சுன்னா 6.5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஹெச் லெவலில் நீங்கள் தண்ணியை குடிக்க முடியும். பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 7க்கு கீழே போகிற பட்சத்தில் ஆசிடனும் 7க்கு மேலே போகிற பட்சத்தில் பேசனும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ வெளியில் இருக்கிற பாண்டில் இருக்கிற தண்ணி வந்து ஸ்மெல் அடிச்சு அப்படின்னா ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இந்த பேசன் பார்த்தீங்கன்னா அதில் மீன்கள் செத்து கிடக்கலாம். ஸோ அதனால வந்து தண்ணி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஸோ ஆற்றுல கலக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால வந்து தண்ணி வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் அங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி வந்து நல்ல தண்ணியாக தான் இருக்கும். ஸோ கிரவுண்ட் வாட்டரும் சில நேரங்களில் வந்து கண்டாமினேட் ஆகும். எந்த வகையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து கடல் தண்ணி வந்து கலக்கும் கிரவுண்ட் வாட்டர் கூட, இல்லைனா இண்டஸ்ட்ரியஸ் வேஸ்ட் வந்து கீழே டம்ப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வந்து இதனால தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து கிரவுண்ட் வாட்டர்ஸ் வந்து கண்டாமினேட் ஆகும். அதனாலே பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்குள்ளே வச்சிருக்க தண்ணி எதுக்கு கண்டாமினேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ பாட்டிலுக்குள்ளே வச்சிருக்க தண்ணி வந்து கண்டாமினேட் ஆக ஸோ இந்த பாட்டிலில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ நெல்லி பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் அது பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் வைக்கும்போது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ வந்து 2 இயர்ஸ் மட்டும்தான் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 months யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ ஸ்டீல் ஒரு எலமெண்ட். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு அலாயாக தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியாக்ஷன் வந்து உள்ள ஏற்படுத்தும். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில்ஸாக இருக்கட்டும் அந்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பர் பாட்டில்ஸில் வந்து குடிக்கிற தண்ணி வந்து மோஸ்ட்லி சேஃப் அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெம்ஸே இருக்காது. நீங்கள் வந்து சுட வச்சு தண்ணி குடிக்கிறதும் காப்பர் பாட்டிலில் குடிக்கிற தண்ணியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரீசன் வந்து இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான். ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஆலிகோ டைனமிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா யூவி ரேஸில் வச்ச மாதிரி இந்த காப்பர் பாட்டிலில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நடந்து இந்த காப்பர் பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய ஜெம்ஸை ஃபுல்லாமே அழிச்சிருது. அதனால பார்த்தீங்கன்னா காப்பர் எலமெண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாய்சனை குடிக்கிறீங்க. ஸோ இந்த ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காப்பர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே அடி பிடிச்சிருக்கும். ஸோ அது அடி பிடிச்சுன்னா எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு சப்ஸ்டன்ஸ் லேயர் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ புளி அரல்ஸ் பார்த்தீங்கன்னா இதற்குன்னு தனியாக ஏதாச்சும் வந்து பவுடர்ஸ் இருக்கும். அரல்ஸ் பார்த்தீங்கன்னா
இதற்குன்னு தனியாக வந்து ஏதாச்சும் நாரை வச்சு நல்லா தேய்ப்பாங்க. தேய்ச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த கரையை ஃபுல்லாமே எடுத்துரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரு 8 மணி நேரம் வச்சிங்கன்னா ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியாக மாறிடும். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக காப்பர் வெசல், ஸோ வந்து வெசல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலமெண்ட்ஸில் செய்யப்பட்ட வெசல்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து தண்ணியை ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பாய்சனை குடிக்கிறீங்கன்னா அர்த்தம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் நீங்கள் வந்து வெசலில் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அடுத்து கீழே ஊற்றிட்டு நீங்கள் வந்து கழுவி குடிங்க, இல்லைனா பாய்சனை குடிக்கிறீங்கன்னா அர்த்தம். அன்னையிலே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த உலகத்தில் கெடாத தண்ணி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா தண்ணியுமே கரெக்டான இதில் வச்சுனீங்கன்னா ஸோ 100 ஆண்டுகளாக வந்து கெடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலைவனத்துக்கு நடுவில், அது பார்த்தீங்கன்னா மெக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனிதமான இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிணறு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிணறு தான் மோஸ்ட்லி சவுதி அரேபியான்னு பார்த்தீங்கன்னா மெக்கா சுற்றி இருக்க ஏரியாஸ்க்கு இதில் இந்த வெல் மூலியமாக தான் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ வந்து தண்ணியை ஸோ வந்து ஏன்னா பாலைவனத்துக்கு நடுவில் வந்து கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து எதாவது குடிக்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா புனிதமான நீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நீரில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த நீர் வந்து ஃபேட்டிக்யூ அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷ் டேர்ம்ஸில் வந்து ஃபேட்டிக்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா சோர்வை வந்து நீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா இதில் மெக்னீஷியம் அண்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா சோர்வு வந்து உடனே குடிச்சோடனே நீங்கிருப்பா. ஸோ வந்து நம்ம எப்படி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வந்து குடிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி சோர்வு வந்து நீங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு உண்மையிலே தியரியா அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த தண்ணியை ஒரு வாட்டியார் வாழ்க்கையில் குடிச்சு பாருங்க, ஜம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை. அந்நேரம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஸோ வந்து இது ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிணறு கட்டின காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் இந்த கிணத்துல வந்து தண்ணி தீரவே இல்லையா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கூகுள் சர்ச்சஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கூடி சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி வீடியோ பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான கண்டென்ட்டை. ஸோ பை.